Hi friends, welcome to No Spark Electric. இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம்னா DB box 3 phase DB box கனெக்ஷன் தான் பார்க்க போறோம். இது லெக் அண்ட் DB box. இதோட செட்டப்ல இத பாருங்க. இது வந்து செலக்டர் சுவிட்ச். லெக் அண்ட் நம்ம வாங்குறதால இந்த செலக்டர் சுவிட்ச் வந்து 3 phase செலக்டர் சுவிட்ச் இது. இதுல வந்து இந்த வயரிங்ல ஆல்ரெடி உங்க லிங்க்ல கரெக்ட்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வேற கம்பெனி வாங்கினா இந்த லிங்க்ல இருக்க நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லெக் அண்ட் நல்லா பர்ஃபெக்டா இருக்கு. இண்டிகேட்டர் நியூட்ரல் ROBB இன்புட் ஃபேஸ் அவுட்புட் ஃபேஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து DB பாக்ஸ்ல நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காமிடுவாங்க. இது ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. இது மேல பின்னாடி ஒரு பிளேட், இந்த பிளேட் பேக் சைடுல இப்படி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வச்சு இந்த ஏரியால வந்து கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான், முடிக்கிட வேண்டியதான். நாலு ஸ்க்ரூ இருக்கும், 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது நம்ம. இப்போ வந்து நான் வந்து இந்த செலக்டர் சுவிட்சை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 4 ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டேன். நம்ம வந்து வீடு பில்டிங் உடச்சி வைக்கும் போது இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம். ஒயரிங்லாம் பண்ணும்போது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இது வந்து MCB லிங்க், இந்த 4 pole MCB இருக்குல்ல, இதோட லிங்க் இது. அதே மாதிரி இதெல்லாம் 3 இடத்துல கொடுத்துருவாங்க. ROB இது எல்லாமே ஒரு லிங்க். இதெல்லாம் MCB ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுல நியூட்ரல் லிங்க் 4 இடத்துல கொடுத்துருவாங்க. ஒரு நியூட்ரல் லிங்க் 4 இடத்துல லிங்க் கொடுத்துறாங்க. இது எர்த் லிங்க் இது. ஓகே, இப்போ வந்து நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து 3 பேஸோட ROB வயரு, இன்கமிங் வயரு. எல்லாம் ரெட் கலர் தான் போட்டிருப்பேன். நான் டேப் அடிச்சிருப்பேன் எல்லோ ப்ளூ ரெட்னு. இன்கமிங் பேஸ் இது லாஸ்டா நான் சொல்றேன். இது வந்து ப்ளூ கலர் இருக்குது எல்லாமே நியூட்ரல். தனியா பிரிச்சிங்க, ஏன்னா வீடியோ லென்த் ஆகும். வீட்டுக்காரங்க பிளாக்ல தான் போன நியூட்ரல். வீட்டுக்காரங்க யாரும் வாங்கி தரல, அவங்க 20 கலர் போட்டு வாங்கி வந்துட்டாங்க. ஸோ அதே வச்சு போட்டுக்கிறோம். அதே கேபிள் டைப் போட்டு இந்த மாதிரி ரூட் பண்ணி வச்சுங்க. இது வந்து எர்த்து, கிரீன் கலர் எர்த்து. இது வந்து ஃபேஸ், அவுட்புட் ஃபேஸ் தனியாக இருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அவுட்புட் ஃபேஸ். இது வந்து 2 ஏசியோட ரெட் கலர், ஏசியோட ஒயர், இது 2 ரெட். இது ஃபுல்லாக அவுட்புட் ஃபேஸ். இது யூபிஎஸோட அவுட்புட் ஃபேஸ். ஒயிட் கலர் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இது ஒவ்வொரு ரூமுக்கும் போதும். இது எத்தனை, இதுல மொத்தம் 12 ஒயர் இருக்கு. 13 ஒயர் இருக்கு. இந்த 13 ஒயரும் 13 சுவிட்ச் பாக்ஸுக்கு தனித்தனியா போகும். ஏசில இருந்து பாத்ரூம்ல இருந்து ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, போர்ட்டிகோ, மொட்டை மாடி எல்லாமே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒயர் ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸுக்கு போயிடும். ஸோ தனித்தனியா ஒரு MCB ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 phase ஐசோலேட்டர் சுவிட்ச் பாருங்க. 4 pole MCB ஐசோலேட்டர் சுவிட்ச். இந்த 4 pole ஐசோலேட்டர் சுவிட்ச் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இதுல ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிளாம்பை வந்து தூக்கிங்க மேல, இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல கீழே வச்சு அதுக்கு நேரா இந்த செலக்டர் சுவிட்சுக்கு நேரா வச்சிங்க. வச்சு ப்ரெஸ் பண்ண லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சு. அப்படியே இந்த மேல லாக் இருக்கு பாருங்க. அந்த லாக்கை வந்து நம்ம உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். அப்பதான் பிடிச்சிக்கணும் டைட்டா. ஓகே, முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இதுல ROB ஃபேஸ் இந்த இருக்கு பாருங்க லிங்க். இந்த இதுல ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்து லெக்ராண்ட் கம்பெனில மட்டும் உள்ள லிங்க் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே போதும். ஃபர்ஸ்ட் நான் அதுல இருந்து R கொடுக்குறேன். R ஃபேஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஐசோலேட்டர் சுவிட்ச் மேல. ஓகே, இப்போ ROB-ல வந்து இந்த ஃபேஸ் வந்து லைனா ஆட்டா கொடுத்துட்டேன். இது நியூட்ரல். ஆல்ரெடி இதில் லிங்க், இண்டிகேட்டர்ல லிங்க் கொடுத்து ஆல்ரெடி வச்சுக்கிறாங்க கம்பெனிலே. ஸோ இந்த லிங்க் எடுத்து வந்து நியூட்ரல்ல இங்கே வச்சிடறேன். மேலே வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பக்காவா நம்ம டைட் பண்ணியாச்சு. நம்ம வேணுன்ற இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செலக்ட் சுவிட்ச் முடிக்காச்சு. 4 pole ஐசோலேட்டர் சுவிட்ச் முடிக்காச்சு. எர்த் லிங்க், எர்த் ஒயர் நியூட்ரல் ஒயர்ல லிங்க்ல கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து இந்த நியூட்ரல் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு லிங்க்லயும் லூப் பண்ண போறேன். இது ஃபுல்லா ப்ளூ கலர், ஃபுல்லா நியூட்ரல் இருக்கு. இந்த மாதிரி அழகா ரூட்டிங் பண்ணிங்க. கேபிள் டை கூட லிங்க்ல நம்ம வந்து வயர்ல நியூட்ரல் லிங்க்ல நம்ம கொடுத்துருவோம் எல்லாத்துலயும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூட்ரல் லிங்க் எல்லாம் ப்ளூ கலரு எல்லாத்தையும் மேலே இந்த லிங்க்ல கொடுத்துட்டேன். அதுலேருந்து எல்லா லிங்க்லேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து 3 லிங்க்லேருந்து 3 ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த எம்சிபியில் 4 போல் இதில் அதுக்கு மேலே கொடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம இன்புட்டிங் கொடுக்கும்போது ஆன் பண்ணும்போது இந்த நியூட்ரலில் ஃபுல்லாக எல்லா லிங்க்கும் போகும். ஸோ நம்ம வந்து இதை இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ ஓகே, இப்போ நியூட்ரல் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு நாள் இந்த எர்த்து இருக்குல்ல, அழகாக இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எர்த்தை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மேலேயே கட் பண்ணிட்டு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேலேயே போட்டு ஒரு ஒயர் மட்டும் எடுத்து வருவாங்க. அந்த மாதிரி எப்பயும் பண்ணாதீங்க. நியூட்ரல் எதுவுமே மேலேயே லிங்க் பண்ணக்கூடாது. ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுலாம் எல்லா ஒயரும் கீழே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒயரை நைட்டாக விட்டு பண்ணுங்க. அப்போதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கட் பண்ணிட்டு ஏதாவது எரிஞ்சு போனாலும் அந்த நுனியை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். மேலேயே நீங்க கட் பண்ணிட்டு ஒரு ஒயர் மட்டும் நியூட்ரல் இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு அப்போ புதுசாக வயரிங் கேட்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால எல்லாரும் அந்த மாதிரி தப்பு நிறைய பேர் பண்றாங்க. மேலே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு நியூட்ரல் இடத்துல மேலேயே லிங்க் பண்ணி எடுத்து ஜங்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பண்ணி எடுத்து வந்து ஒரே ஒயர் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லா ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து எல்லாத்தையும் கீழே டிவி பாக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் உள்ள டிவி பாக்ஸ்ல ஃபோல்டிங் பண்ணி இந்த பாருங்க, அதாவது ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி கேபிள் டைப் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஃபயர் ஆகி இந்த நுனியில மட்டும் ஃபயர் ஆகி எரிஞ்சு போயிடும். ஸோ அந்த டைம்ல நம்ம கட் பண்ணிட்டு அதை ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒயர் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த எர்த்தை வந்து இந்த எர்த்து லிங்க்ல முடிக்க போறேன். இங்கப்பா இந்த லிங்க்ல முடிக்க போறேன். எர்த்து லிங்க்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எர்த்து லிங்க்ல இருந்து நான் எர்த்து ஒயர் ஃபுல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டேன். மெயின் எனக்கு ஒன்று வந்து இன்கமிங் வரும்ல, நம்ம டோருக்கு பாருங்க, ஃபேஸ் 3 ஃபேஸு ப்ளஸ் நியூட்ரலு. இது வந்து மெயின் எடுத்து க்ரீன் ஒயர் இல்லாத பட்சத்தில் நான் வந்து பிளாக் ஒயர் கொடுக்குறேன். அதில் க்ரீன் கலர் டேப் வச்சுக்கிறேன். இது மெயின் எடுத்து. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லிங்கில் பிடிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதில் கனெக்ட் ஆகிடும், ஃபுல்லாக எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொடுத்துட்றேன் மெயின் எடுத்து. ஓகே, எடுத்து கனெக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை பாருங்க, இன்கமிங் ஃபேஸு RIB இது வந்து நான் இது இன்கமிங் ஃபேஸ் மெயின் சுவிட்ச்ல இருந்து வரும். இது வந்து R, இது Y டேப் அடிச்சது Y, இது வந்து B, இது நியூட்ரல் பிளாக் டேப். இதை எடுத்து நம்ம MCB கொடுக்க போறோம். ரெட்டுக்கு நேரா ரெட்டு கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெட்டு, அடுத்து Y கொடுக்க போறோம். அடுத்து ப்ளூ கலரு, அடுத்து நியூட்ரல். ஓகே, இப்போ வந்து RIB கரெக்டா கொடுத்தாச்சு. இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து MCB முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் 6 ஆம்ஸ்ல எல்லாம் எடுத்துக்கிறேன். 6 ஆம்ஸ்ல எடுத்து ஒரு 4 MCB எடுத்துக்கிறேன். 6 ஆம்ஸ்ல அது வந்து டபுளா வச்சுக்கிறேன். 6 ஆம்ஸ் MCB எடுத்துங்க இந்த ட்ராக்ல வச்சு ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணி இந்த லாக் வந்து மேல தூக்கி விடுங்க எல்லாத்தையும், அப்பதான் கொஞ்சம் டைட்டா பிடிக்கும். இப்போ 6 ஆம்ஸ் இதில் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு 2 MCB பேலன்ஸ் வைக்கலாம், உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு 2 MCB வச்சுக்கிறேன். அதில் 20 ஆம்ஸ் 2 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ MCB நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பாருங்க, ஆர் ஃபேஸ்ல கொடுக்க போறேன். இந்த செலக்ட் சுவிட்ச்ல இருந்து ஆர் ஃபேஸ் அவுட்புட் ஃபேஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்க போறேன். MCB கீழே கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லிங்க் இருக்கும். நம்ம லெக் அண்ட் பாக்ஸ் வாங்கும்போது இதை பாருங்க, லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒயர் லூப் பண்ண தேவையில்ல. இதை பாருங்க, ஒயர்ல லூப் பண்ண தேவையில்ல. இது கீழே வச்சுட்டோன்னா லூப் பண்ண தேவையில்ல. லிங்க் வந்து செட் ஆயிடும் உள்ள போய். இப்போ வந்து இந்த ஃபேஸ் ஆர் ஃபேஸ் வந்து நான் இதுக்குள்ள விட்டுட்டு இந்த லிங்க் எடுத்து இப்படி மேலே டச் பண்ணுறோம். இப்படி ஏற்றிடுவோம். ஏற்றி டைட் பண்ணுறோம். ஓகே, ஆர் ஃபேஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. எடுத்து நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு லிங்க் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒய்ஃபை செட் வந்து இந்த MCB வைக்க போறேன். ஸோ இந்த ஸ்க்ரூ கீழே வச்சுட்டு
இந்த லிங்க் ஹெட் வந்து இந்த ஸ்க்ரூக்கு கீழே இப்படி அழுத்தினீங்கன்னா லாக் ஆகிடும். லூஸ் பண்ணிட்டு தான் அழுத்தணும். அழுத்திட்டு அப்படியே டைட் பண்ணிக்கலாம். ஒயிட் ஃபேஸு ஓகே, ஒயிட் ஃபேஸு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பி ஃபேஸ். பி ஃபேஸ் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி இன்னொரு லிங்க் எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த லிங்க் எடுத்து வந்து இந்த பி ஃபேஸ் கீழே இந்த எம்சிபி கீழே வச்சுட்டு லிங்க் எடுத்து இதில் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிட்டு டைட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க RYB கொடுத்தாச்சு. இந்த 2 MCB மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இன்கமிங் வேணும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பி ஃபேஸ்ல இருந்து ஒரு லிங்க் ஒயர் ஒன்று போட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த 2 MCB கொடுக்க போறேன். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு பி ஃபேஸை லூஸ் பண்ணிட்டு ஒயர் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒயரை உள்ள விட்டு டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இதில் கொடுக்க போகிறேன். இந்த MCBயில் இந்த 2 MCB கொடுக்கணும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் போட்டு ட்விஸ்ட் பண்ணி உள்ள கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது டைட் ஆகிடுச்சு. அப்படியே பக்கத்து MCB டோருக்கு பாருங்க, சிங்கிள் போல் 20 MCB இருக்குல்ல, இதில் கொடுத்துருவோம். சரி, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த இது வந்து அவுட்புட் ஃபேஸ். எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு ரூமு, ஹாலு, கிச்சனு, பாத்ரூம் எல்லா ஏரியாக்கும் போகிற இது அவுட்புட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் என்னென்ன பண்ண போறேன், ஒவ்வொரு MCBக்கும் எங்க எவ்வளோ ஆம்ஸ் நமக்கு தெரியும். 20 ஆம்ஸ் எங்கே கொடுக்கணும், 6 ஆம்ஸ் எங்கே கொடுக்கணும், 16 ஆம்ஸ் எங்கே கொடுக்கணும், அதுக்கு அந்த வேலை நம்ம கொடுக்க வேண்டியதான். ஓகே, இதில் மொத்தம் 13 சர்க்யூட் ஒயர் இருக்கு. ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸ் போவோம். இதை என்ன பண்ண போறேன்னா எல்லா MCBலையும் ஒன்று கொடுக்க போறேன். 13 ஒயரையும். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லோ ஒயர் எடுத்துக்கிறேன். எல்லோ ஒயர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி எடுத்து வந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து இந்த MCB கொடுக்கணும். அடுத்த ஒயர் அடுத்த MCB அதே மாதிரி ஒன்றா மாற்றி எல்லா 13 MCBயும் ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு MCB எடுத்து வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இந்த ரெட் ஒயர் எடுப்போம். இது வந்து ஏசி, ரெண்டுமே ஏசி போகிறது 2 ரூமுக்கு. இது 4 ஸ்கொயர் mm. இதில் 2.5 இது எல்லோ கலர்லாம். இந்த ரெட்டு வந்து 4 ஸ்கொயர் mm ஏசிக்கு. ஸோ அதை என்ன பண்ண போகிறேன், இந்த 20 ஆம்ஸில் கொடுக்க போகிறேன். 2 ஏசி எடுக்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஓகே, கொடுத்தாச்சு. லாஸ்ட் ஒன்று இருக்குது, இதை பாருங்க. ஒயிட் ஒயர் இருக்குல்ல, இது யூபிஎஸ் ஒயர் என்ன வந்து இந்த 20 ஆம்ஸ்ல நான் கொடுக்க போறேன். யூஸ் பண்ணிக்கிறேன். யூபிஎஸ் எல்லா ஒயரையும் ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு சுவிட்ச் போர்டில் போயிருக்கோம் ஒயிட் ஒயரு. அந்த ஒயிட் ஒயர் எல்லா யூபிஎஸ் ஒயர் எடுத்து வந்து ஒரு மொத்தமாக ஒரே இதை முறுக்கி இந்த MCBயில் கீழே மேலே கொடுத்துருங்க. அவுட்புட்டில் கொடுத்து டைம் கொடுத்து. ஓகே, இப்போ வந்து லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருப்பேன், முன்னாடி வந்துட்டு இந்த ஃபேஸ் வந்து பி ஃபேஸ் வந்து இந்த 2 MCB கீழே கொடுத்துருப்பேன். அது என்ன பண்றீங்க, இந்த யூபிஎஸ் கொடுத்துருக்கேன்ல, அது கீழே இருக்கிற ஃபேஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தேவையில்லை, தெரியாம கொடுத்துட்டேன், சாரி. அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் கீழே எடுத்துடுறேன். இந்த யூபிஎஸ் கீழே இருக்கிற ஃபேஸ் மட்டும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த பி ஃபேஸ் வந்து இந்த ஒரு MCB மட்டும் நான் கொடுத்துட்றேன். இந்த ஒரு MCB மட்டும் தான் பி ஃபேஸ் கொடுத்துறேன். இது வந்து டம்மியா இருக்கு. மேல அவுட்புட் யூபிஎஸ் வச்சுக்கிறேன். இன்புட் யூபிஎஸ் வந்து யூபிஎஸ் வந்து ஒரு ஒயர் எடுத்து வந்துருக்கும். இந்த பாருங்க, இந்த ஒயர் தான் இது. இந்த எல்லோ ஒயர் இருக்குல்ல, சரி பிளாக் எல்லோட்ட படிச்சிருக்கேன். யூபிஎஸ் அவுட்புட். யூபிஎஸ் பவர் கட் ஆச்சுன்னா ஒரு ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ் எடுத்து வந்து இந்த யூபிஎஸ் கீழே நான் கொடுக்க போறேன். இந்த ஒயர் மேலே கொடுத்துருப்பேன், ஒயிட் அது கீழே கொடுக்க போறேன். பவர் கட் ஆயிடுச்சுன்னா இதுல வந்து சப்ளை வந்துடும், யூபிஎஸ் ஆன் ஆகி. ஸோ அதனால அந்த MCB கீழே கொடுத்துறேன்.
முடிஞ்சிடுச்சு. இப்போ லைன் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஃபேஸ் இருக்கு. இது ஏதாவது ஒரு MCBல முடிக்கிறேன் சேர்த்து வச்சு. இந்த MCBல கூட வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேஸ். ஸோ முடிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையும் அதாவது கேபிள் டை போட்டு முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த செலக்டர் சுவிட்சை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது ஆர்ல திருப்பிங்க, இது வந்து ஒயில திருப்பிங்க, ரெண்டாவது மூணாவது வந்து பில திருப்பிங்க. RYB வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ 3 ஃபேஸ் வந்து லிங்க்ல வந்து சப்ளை வந்ததுன்னா ஓகேவா. இதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஒரு டிபி பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிபி பாக்ஸ் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். என்னால் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னா நெக்ஸ்ட்ல கமெண்ட்ல கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிளியரா பக்காவா பண்ணி தரேன். இதான் வேலை, ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் டிபி பாக்ஸ் ஒயரிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டிபி பாக்ஸோட ஒரு 1.5 மீட்டர் கீழே விட்டுருங்க. லென்த் ஒயரை விட்டு கட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா ஃபோல்டிங் பண்ணி உள்ள கொடுத்தா நம்மளுக்கு எப்பயுமே பெஸ்ட்டு. நீங்க வந்து சில பேர் என்ன பண்றாங்க, மேலேயே ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு அங்கேயே நியூட்ரல் கட் பண்ணி ஜாயிண்ட் வச்சுட்டு ஒரே ஒரு ஒயர் எடுத்து வந்து இங்கே கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. லிங்க்னு ஒரு டிபி பாக்ஸ் நம்ம கொடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லா நியூட்ரல் எடுத்து வந்து லிங்க்ல தான் கொடுக்கணும். மேலே கட் பண்ணிட்டு ஒரே நியூட்ரல் எடுத்து கொடுத்தா ஒர்க் ஆகும். அது வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ வந்து கவர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதில் வச்சு இப்போ வந்து இந்த கேப் இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 MCB லூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படல. ஸோ அதனால வந்து நான் லெக்ராண்ட் கம்பெனில அந்த பாக்ஸ்லேயே நிறைய டம்மி கொடுப்பாங்க, இந்த மாதிரி MCB டம்மி. ஸோ அதை எடுத்து இதில் லாக் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.